viewers, welcome to Movie Max. நம்ம இந்த எபிசோட்ல இப்போ இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல இப்போ ரீசன்ட்டா வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல வெளிவந்திருக்கிற கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட படம் ஸ்டார்டிங்லயே சூப்பர் ஸ்டார் அவரோட 50 இயர்ஸ் ஆஃப் அந்த சினிமா அவரோட கெரியர் வந்து 50 இயர்ஸ் ஆச்சு. சோ அதை ஹானர் பண்ற விதமா ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் போடுறாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கு, வெறித்தனமா இருக்கு அந்த கிளிப்பிங்ஸ். அந்த டைட்டில் கார்டுமே அதுதான் வேற லெவல்ல இருக்கு. இதுவே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த படத்துக்கு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ வந்துட்டு சிம்பிளாவும் அண்ட் எஃபெக்டிவா இருக்கும். நான் ஏன் சிம்பிள் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க பாருங்க, அது தெரியும். அவரோட அந்த மேக்னெட்டிக் ஐஸ் அதுல க்ளோஸ் அப் ஷாட் வச்சு வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க. அது வந்து சிம்பிளா இருந்தாலுமே நம்மளை கவரக்கூடிய வகையில தான் எடுத்திருக்காங்க. ஒரு மேன்சன் டே செலிப்ரேஷன், அங்க வந்துட்டு மட்டன் சாப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு சாங் வருது, சிக்குட்டு சாங். இந்த படத்தோட கதையை வந்துட்டு நான் ஸ்பாயிலர் இல்லாம சொல்றேன், ஏன்னா அப்பதான் உங்களோட எக்ஸைட்மெண்ட் நான் குறைக்க விரும்பல. இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளான இந்த தேவா அப்படின்றவர் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் வந்துட்டு ஒரு மேன்சன் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டான சத்யராஜ் வந்து இறந்துட்டு தான் நியூஸ் வருது. சோ இத போயிட்டு சத்யராஜோட பொண்ணான சுத்திஹாசன் போய் அவர் விசாரிக்கிறாரு. இதுக்கு காரணமானவங்க யாராரு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் என்னென்ன மாதிரியான நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த ஸ்டைலிஷ் பர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பா வந்துட்டு ஒரு டயலாக் டெலிவரியில பல மாடுலேஷன்ஸ், டைமிங் கூட்டுறதா இருக்கட்டும், டைமிங்கை குறைச்சு பேசுறதா இருக்கும். ஸோ கிளாஸ் கலந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் சீக்வன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சும்மா வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே அப்சர்வ் அதை உள்வாங்கி நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர்ல. ஒரு இதுலயுமே வந்துட்டு ஸ்டைலிஷான ஆக்டிங் அப்படின்றதுல பல டைனமிக்ஸ்ல நமக்கு காமிக்கிறாரு. ஸோ அப்படியே படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேஸ்ல தான் போகும், பட் இம்பாக்டாவும் இருக்கும். வந்து உங்களை வந்து அப்படியே ஹைப்பை ஏத்திட்டு கொண்டு வந்து இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு ஒரு வேற லெவல்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பிளாஷ்பேக் ரிவீல் பண்ணுவாங்க. அதுலதான் வந்துட்டு அந்த விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதுல பார்க்கலாம். வெறித்தனமா இருக்கும். அது வந்துட்டு சில அந்த சூப்பர் ஸ்டாரோட அந்த பழைய ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ். வந்துட்டு நாகார்ஜுனா அவர் வந்து ஒரு ஸ்டைல் அண்ட் ஸ்வாகான ஒரு வில்லனிக் ரோல் பண்ணிருக்காரு. ஸோ அடுத்து சௌபின் சாஹிர் அவருமே சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் அந்த படத்தை அந்த தன்னோட பர்ஃபார்மன்ஸ்லயே வந்துட்டு ஹோல்ட் பண்றாரு. அடுத்து செகண்ட் ஹாஃப்லயுமே சரி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் இவங்க எல்லாருமே, உபேந்திரா வந்துட்டு ஒரு சின்ன கேமியோ பண்ணிருக்காரு, பட் இருந்தாலுமே இம்பாக்டான கேரக்டர் தான். ஸோ அமீர் கான் அவருமே வந்துட்டு ஒரு சின்ன ரோல்னாலுமே வந்துட்டு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ரோல் அது. கிரீஷ் கங்காதர் அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவருடைய அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த வாக், அந்த விண்டேஜ் வாக் ஷாட்ஸா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அந்த ஒரு டார்க் கலந்த அந்த ஆக்ஷன் தீம் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு தீமை செட் பண்ணிருக்காங்க. விக்ரம் அந்த படத்துல வர்ற மாதிரி. மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்கள் அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. அனிருத் சும்மா மிரட்டி விட்டு இருக்காரு. சோ இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த படத்துல டிஏஜிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டெக்னிக்கலா வந்துட்டு அந்த ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் மாத்திருக்காங்க. சோ அது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்திருக்கு. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது தெரியாத அளவு அதை வந்துட்டு நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள டிராபேக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க பிளாட் அந்த ஸ்டோரியை செட் அவுட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. சோ அதனால சில சீன்ஸ் வந்து ஸ்லோவா போகுது. ஸ்லோவா போனாலுமே ஒரு சில இடங்கள்ல ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. அடுத்து வந்து இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு சும்மா அடிச்சு துவச்ச கதை தான், ஒன்னும் புதுசு எதுவுமே இல்ல கிரியேட்டிவா. அடுத்து வந்து இந்த படம் பார்க்கும்போது விக்ரம் அந்த படத்தோட டெம்ப்ளேட் மாதிரியே இருக்கு இந்த படம் எடுத்த மேக்கிங்ல. அது மட்டும் இல்லாம லென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தேவையில்லாத ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கிறிஸ்பா எடுத்திருந்தா இன்னுமே இந்த படம் பெட்டரா வந்திருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த எங்கேஜிங் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பா வந்துட்டு அந்த பிளாஷ்பேக் விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் லெந்தியா எடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிளாஷ்பேக்குக்கான காரணம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இன்னுமே வந்துட்டு பாக்குற ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்கா இருந்திருக்கும். ஒட்டு மொத்தத்துல இந்த படம் வந்துட்டு என்ன பொறுத்தளவு இந்த புதுமையான கதை இதெல்லாம் இல்லை என்றால் கூட இந்த படம் வந்துட்டு சூப்பர் ஸ்டாரோட அந்த மாசான ஆக்டிங் இது எல்லாத்தையுமே வந்து நம்மள மறக்க வச்சிரும். என்ன பொறுத்தளவு இந்த படம் வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்ச் என்டர்டைனர் மூவி அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். So thanks for watching. Subscribe our channel.